பிரைஸ் லார்ட். குட் மார்னிங். காலையிலே எந்திரிச்சு ப்ரேயரை முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் நடப்பீங்க நம்புறேன். நடங்க நலம் பெறுவீங்க. இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் பனி விடலை. நல்லா பாருங்கள், நேற்றாவது 8:30 நல்ல வெயிலே வந்துடுச்சு. பயங்கரமான கடுமையான பனி, ஒன்றும் தெரியாத அளவுக்கு அவ்வளோ பனி. சரி, அது போய்டும். இன்னும் ஒரு 10 மணிக்கு 9:30 நல்ல வெயில் வந்துடும். இன்னைக்கு எதை பற்றி பேசலான்னு நிறைய காரியத்தை குறித்து யோசித்தேன். ஆனால் காலையிலேருந்து என் மைண்ட் ஒரே தாங்கலாய் கஷ்டத்தோடு தான் இருந்தேன். காரணம் என்னென்னா, அந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் கடந்த நாட்கள் செல்ல ஓப்பன் பண்ணால் முந்தா நேற்று இன்னைக்கு காலையில் எப்போ பார்த்தாலும் அதுலேயும் இந்த பிப்ரவரி ஜனவரியில் இந்த வருஷத்தில் ஏக்கச்சக்கமாக படிக்கிற 8th இது பாருங்க, கிருஷ்ணகிரியில் 8th படிக்கிற ஒரு இளம் குழந்தை, சிவகங்கை அந்த இடத்துல நடந்தது, சென்னையில் நடந்தது, திருச்சியில் 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமை. காரணம், நல்ல போதுமன்ற ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை, மிருகம் இல்லைல்ல, சுய கட்டுப்பாடு அப்படி எண்ணம் இருக்கணும். அதை நான் என்ன சொல்கிறேன், அந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். அரசாங்கம், தமிழகம், இந்திய அரசாங்கம் நல்ல முறையிலே சட்டங்களை, போஸ்கோ சட்டம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் குற்றங்களை இன்னும் தடுக்கணும்னா கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து தண்டனைகளை கடுமையாக்கணும். அவன் மனசில் நினச்சா கூட அவன் மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு தண்டனை அப்படி இருக்கணும். அதனால தான் அது தொடராது, அது கொண்டு வரணும். இப்போ பாருங்களேன், அந்த குற்றங்கள் தடுக்கப்படணும்னா முதலாவது போதிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குது. தனிநபருக்கான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். அது ஒவ்வொரு பெற்றோருக்கு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்னதுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்களேன், இத்தனை இடத்துல நடந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் அதிகபட்ச திருமணமானவர்கள் செய்திருக்கிறாங்க. அப்போனா பாருங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு. இதை தடுக்கணும்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. குட் டச் எது, பேட் டச் எது, எப்படி யார். முதல்ல இது எங்கே ஆரம்பிக்கும், சும்மா ஓடும்போது கிண்டல் பண்ணுவாங்க, அதை கண்டுக்காமல் போகும்போது தொடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எல்லை மீறுவதற்கான ஏதுவாக மாறும். அதனால் உங்கள் தெருவு, உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிற பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குங்க. யாரையும் நம்பி அனுப்பாதீங்க, யாரையும் நம்பி விடாதீங்க. உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் கண் பார்வையில் வச்சுக்கோங்க. இதன் மூலமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், செல்ஃபோனில் ரெக்கார்டிங் வச்சுருக்கிறாங்க, ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க, என்னை மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. தைரியமாக வெளியே சொல்லுங்கள். அதில் இருப்பிக்கிறதுக்கு அது வழியாக இருக்கும். அப்படிப்பட்ட நாயை கட்டாயம் வேறு இருக்கிறதுக்கு அது ஏதுவாக மாறும். பயப்படாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்கள் பிள்ளையோடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்க. பெற்றோர் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்கள், எது நடந்தாலும் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள். பாதிப்புக்குள் ஆகக்கூடாது. இது சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தடுக்கப்படணும். இதில் பாதுகாப்பான இருக்க வேண்டிய குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும். தடுத்து நிறுத்த போதுமான சுய அறிவு தேவை. இதுக்கான வசனங்கள் இயேசுடைய சத்திய வார்த்தை சொல்லுது பாருங்க. இயேசு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு பூர்வ நாட்களில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் சொல்லுகிறார் 28ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை ஒருவன் இச்சையோடு பார்த்தால் எவனும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தான் ஆயிற்று. உங்களுக்கு கண் இடரலாக இருந்தால் அது பிடுங்கி போடுங்கள். உங்களுக்கு கை இடரலாக இருந்தால் அதை தரித்து போடுங்கள். காரணம், முழு சரீரத்தோடு நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒற்றை கையோடு ஒற்றை கண்ணோடு நீ பரலோகம் வருவது எவ்வளவு நல்லதுன்னு இயேசு போதிக்கிறார். இப்படிப்பட்ட குற்றங்களை தடுக்க முயற்சிப்போம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். உங்களிடமிருந்து சொல்லி விடைபெறுகிறேன்.